அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை ஐயப்பன் குருசாமி அவர்களின் ஆசீர்வாதம். சாமியே சரணய்யப்பா. கன்னிசாமி முதல் மற்ற அனைத்து சாமிகளுக்கும் இருமுடி அணிவித்து மாலை அணிவித்து அவர்கள் மலை சென்று வரும் வரை நம் ஐயனை வேண்டி வரம் இருக்கும் நம்முடைய குருசாமி ஐயா அவர்களை நாம் எப்போதும் நினைவு கொண்டு வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். காரணம், நாம் ஐயனை சபரிமலை நாதனை வழிபட நமக்கு வழிகாட்டியாக நமக்கு அனைத்து விஷயங்களிலும், குறிப்பாக மனக்கட்டுப்பாடு முதல் உணவு கட்டுப்பாடு முதல் அன்னதானம் செய்யும் முறை முதல் பூஜை செய்யும் வழிமுறைகள் முதல் மேலும் விரதம் இருக்கும் முறை முதல் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தந்து நம்மளுக்கு மாலை அணிவித்து இருமுடியை எடுத்து கொடுத்து நம்மளை வழி அனுப்பி வைக்கும் அந்த குருசாமி ஐயா அவர்களை நாம் எப்போதும் போற்ற வேண்டும். அவர்கள் வழிகாட்டுதலை எப்போதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். காரணம், நம்முடைய குருசாமியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் நம்முடைய ஐயப்பனின் அனுகிரகமும் ஆசீர்வாதம் நாம் பெற முடியும் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவம். ஆகவே சாமிமார்களும் புதிதாக மாலை அணிவிப்பவர்களும் நம்முடைய குருசாமியை வணங்கி வழிபட்டு வரம் பெற்று அந்த குருசாமி ஆண்டவனுக்கு நிகரானவர் என்று கூறி அவருடைய ஆலோசனைகளை பெற்று நாம் நல்ல முறையில் ஐயனை தரிசனம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட குருசாமியை வணங்குவோம், வாழ்த்துவோம், வழிபடுவோம். அவருடைய தன்னிகரற்ற அந்த சேவைக்காகவும் அந்த ஐயப்பனின் ஆசீர்வாதம் பெற்ற அந்த நபர்களை நாம் எப்போதுமே மதிக்க வேண்டும் என்று கூறி நல்லதே நினைப்போம். ஐயனின் ஆசீர்வாதம், ஐயப்பனின் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி, சாமியே சரணய்யப்பா, குருசாமியே துணை, எங்களை வழிநடத்தும் குருசாமியே துணை என்று கூறி நல்லது. நன்றி.